ஹாய் எல்லாரும் தீபாவளி க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானும் பண்ணியாச்சு. தேர்ஸ்டே மத்தியானத்துக்கு மேலே தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பெட்ஷீட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண போட்டிருந்தேன். அதெல்லாம் ஆயிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் காய வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணுற துணியெல்லாம் போட்டிருந்தேன். வீட்டு ஃபுல்லாக அட்டூரை அடிச்சிடலாம் அப்படின்ட்டு அட்டூரை அடிச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு ஃப்ரைடே, நாளன்னைக்கு லட்டுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்கிறதுனால இன்றைக்கி எல்லாம் வேலை முடிச்சிடலாம், கொஞ்சம் அட்டூரை அடிக்கிற வேலையாச்சும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அட்டூரை அடிச்சுட்டு நல்லா நிறைய டஸ்டிங் இருக்கிறதுனால எல்லாமே வீட்டை கூட்டிட்டு அப்புறமா குழந்தைங்களுக்கு 4:30 ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக கார்னு தான் வேக வைக்கலான்னு வேக வச்சுட்டு இருந்தேன். கார்ன் எல்லாம் வேக வைக்க போட்டதுக்கப்புறமா தான் வீடை துடைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். பெட்ஷீட்ஸ் எதுவுமே இப்போ எடுக்கலை. ஸோ சண்டே எல்லாமே எடுத்துட்டு வீடை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, இன்னும் க்ளீன் பண்ணுற வேலை நிறைய இருக்குது அப்படின்ட்டு நான் பெட்ஷீட்ஸ் எல்லாமே எதுவும் எடுக்கலை. இன்னும் பூஜை ரூமு, சாமி ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணணும். ஸோ அதனாலேயே இப்போ மட்டும் டஸ்டிங் பண்ணதுனால க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்புறமா வீடெல்லாம் துடைச்சிட்டு வாசப்படியெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் கார்ன் எல்லாம் வெந்திருந்துச்சு, குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வாஷிங் மிஷின் போட்டிருந்த துணி எல்லாமே காய வச்சாச்சு. நேரத்திலேயே நல்லா மழை. நான் ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி போட்டுக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.